நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு 2024 பெட்ரா, 2025 பெட்ரா, ரெண்டுனுடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடியை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது இந்த ஜென்ம சனி வந்ததுலேருந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர். சுபகாரியங்கள் நடந்தாலும் சந்தோஷம் இல்லை, நடக்கலைனாலும் சிலர் சந்தோஷம் இல்லை. எதுவுமே சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை தான் 80% ஆஃப் தி கும்பராசி மக்கள் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆமாம், நிஜம்தான். எப்பயுமே கும்பராசி அப்படின்றதுல சனி பகவான் இருந்தாலே அவருடைய பார்வை பலம் அவர் திருப்தியாக இல்லை. அவர் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் திருப்தி இல்லாத ஒரு பொசிஷனில் அவருடைய பார்வை இருக்கும். அதாவது இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2024 டிசம்பரில் நம்ம இருக்கோம். அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, எது எடுத்தாலுமே அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸாகவே இருக்குங்க. அதாவது ஒரு நிம்மதியே இல்லை. எது எடுத்தாலுமே இது இப்படி போனால் அது எப்படி நடக்குது. சரி, காலையில் 9 மணிக்கெல்லாம் மேனேஜரை நீங்கள் டக்குன்னு இங்கே போய் நீங்கள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னா, அவங்க 8:45 தான் கால் பண்ணுவாங்க, இல்லை சார் இன்னைக்கு லீவுன்னு. அப்போ அந்த மாதிரி எது எடுத்தாலுமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு போட்டு வச்சாலும் பிளான் டிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நான் சொல்கிறது பிஸ்னஸில் மட்டும் இல்லை, ஜாபில் மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும். ஏன் நிறைய பேர் சொல்கிறது உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் ஓவர் டோசேஜ் கொடுத்துட்டாரு, எல்லாம் வாயெல்லாம் புண்ணா போயிடுச்சு, வயிறெல்லாம் எரியுது. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ். என்னென்னா, எதிர்நோக்கிறவங்க சந்தோஷமாக இல்லை. அதே மாதிரி நீங்கள் போய் பேசும்போது நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஒரு போர்னுடைய நிலையிலேயே இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் நம்பி இருந்த வேலை போயிடுச்சு. நீங்கள் இவங்க இருந்தால் தான் இந்த ப்ராஜெக்டை எடுக்க முடியும்னு எடுத்திருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருஷமாக உங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்னால போயிட்டாங்க. இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுக்கு பிரச்சனைன்றதை விட மற்றவங்களால் உங்களுக்கு பிரச்சனை எதிர்பார்க்காத ரூபத்தில் அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு பண விரயம் அப்படின்றது ஆச்சு. சிலருக்கு அது சுப விரயமாக ஆச்சு, ஆனால் பலருக்கு தேவையில்லாத பிரச்சனையே ஆயிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்து போனது. சிலருக்கு பலர் பிரிஞ்சிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி புரியவே இல்லை அப்படின்ற வார்த்தை அனைத்து கும்பராசி மக்களும் நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி அறியாத பயம், புரியாத கவலை. நிறைய கும்பராசியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர் சொல்கிறது என்னென்னா, வேண்டாங்க கல்யாணமே வேண்டாங்க. அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட போய் பேசுகிறீங்க, நிறைய பேருக்கு நிச்சயம் நின்று போச்சுங்க. கல்யாணம் ஆயும் பயந்துட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர். ஒன்றுமே புரியல, ஒன்றுமே பிடிக்கல, எதனால அப்படின்ற மாதிரி தனக்குள்ள திருப்தி இல்லாத ஒரு நிலையில் போய் உட்கார்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த சனி பகவானுடைய பார்வை எல்லாமே ஒரு போர் நிலையில் தான் போய் உட்கார்ந்துட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஹெல்த்லேயும் ஆரோக்கியத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை. உங்களுக்கும் சரி, காலில் அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கு, மசில் சம்மந்தமான வீக்னஸ், டயர்ட். கும்பராசி மக்கள் சொல்கிறது எல்லாமே டயர்டாக இருக்குது, எழுந்திரிக்கவே முடியல, எதுலேயுமே ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லை அப்படின்றதெல்லாம் நிறைய கும்பராசி மக்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி டிஃபிஷியன்சிஸ்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். இதெல்லாம் தான் 2024. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் எந்த ஒரு தொழிலுமே நடக்கலை, தொழிலை மூடிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த 2024 நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் மனசில் வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடவே வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்படி நான் சொல்லும்போது முதல்ல கேட்குறது என்ன தெரியுமா? போங்க மேடம், சனி இருந்த இடத்துக்கு ராகு வேற வராரு, இனி சனியினுடைய பாதிப்பே பத்தாது, இனி ராகு வேறையா, 7ல் கேது வேறையா, போச்சுடா, இனி ஏற்கனவே வார்த்தைகள் கேட்க முடியலை, இனி சண்டை சச்சரவு பெரிய லெவல் தான், என்ன வெடிக்க போகுதோ அப்படின்றது தான் கும்பராசி மக்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜம்தான். ஆனால் அப்படி இருக்க போகிறது இல்லை. இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்தது
ஜென்ம சனி. இப்போ அவர் பாத சனியா மாறுறார். சரி, சனிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. அப்போ ராகுக்கு தோ தரேனே. ராகு உங்க மேலதான் வரார். ஆனா குருனுடைய பார்வை, உங்களுடைய 2ஆம் அதிபதி யாரு? உங்களுடைய லாபஸ்தானாதிபதி யாரு? குரு பகவான் ஆச்சே. அந்த குரு அந்த ராகுவை பார்க்க போறாரே. அப்போ என்ன பயம்? ஒண்ணுமே இல்லையே. அதனால கவலைப்பட வேண்டாம். பட் ஸ்டில் இந்த 2025ல் ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருக்கக்கூடிய 2 மாதங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, மார்ச் கடைசியில் சனி பெயர்ச்சி, மே கடைசியில் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி. ஆனால் இந்த 2 மாதங்களும் சனியும் ராகுவும் சேர்ந்து முழு இருட்டா, முழு இருளா 2ஆம் வீட்டில் இருக்க போகுது. அப்போ நீங்க வாக்கில் கவனம், நாக்கில் கவனம். எது பேசினாலும் பிரச்சனையை வாவான்னு கூட்டிட்டு வந்துடுவீங்க. அந்த 2 மாதங்கள் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இருட்டிலிருந்து நீங்கள் பேசி பாருங்களேன், உங்களுடைய சவுண்டே வால்யூமே ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஏற்ற மாதிரி இருக்கிறவங்கள ஏன் கத்துற, ஏன் இப்படி பார்க்குற, ஏன் இப்படி வெறுப்பாக பேசுகிற அப்படின்ற மாதிரி பகைமைக்குள்ளே இருப்பாங்க. ஸோ முழு இருட்டு அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்க போது அந்த 2 மாதங்கள். ஸோ மார்ச் வரைக்கும் நீங்கள் இப்படி இருப்பீங்க. மார்ச்லேருந்து மே வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி ராகுனுடைய காம்பினேஷன்றது உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பம், பணம், சந்தோஷம், லௌகீகம் அப்படின்றதுல இருக்குது. ட்ராவல்லையும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது எல்லாமே மாறிடும் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். அந்த 2 மாதங்கள் கூடாத அந்தரம் அல்லது கூடாத புத்தி, கூடாத திசைகள் நடந்துட்டு இருந்தா ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. புதுசாக எதுலேயும் முதலீடு பண்ணிட வேண்டாம். அதே மாதிரி புது நட்பு, புது கூடா அமைப்பு, புது நம்புதல், புது பழக்க வழக்கம், இதில் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி பேனிக்கிங் கண்டிஷன்ற மாதிரி எது வந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக 2-3 தடவை ஒப்பீனியன் வாங்கிக்காம அச்சச்சோ அப்படித்தான் சொல்லிட்டு தேவையில்லாத மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு தேவையில்லாத சர்ஜரி பண்ணி, ஏண்டா இந்த சர்ஜரியை போய் பண்ணிங்க, இது பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்குற அளவுக்கு அந்த 2 மாதங்கள் இருளினுடைய மாதமாக இருக்கு. எப்போ? சனி ராகு சேரக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை விட்டுட்டா அதுக்கப்புறம் ரொம்பவே திருப்திகரமான ஒரு நிலையில் ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு பாத சனிக்கு மூவ் ஆயிடுவீங்க. அதே மாதிரி மே மாதம் குரு பகவான் மிதுனத்துக்கு மாறும்போது குரு பகவானுடைய டைரக்ட் ஆக்சஸ் உங்களுக்கு வந்துடுறதுனால கொஞ்சம் கூட பயம் இல்லை. உங்களையும் பார்க்குறார், உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ எந்த விதமான பயம் பாதிப்புகள் இல்லை. ஸோ கும்பராசியை பொறுத்த அளவுக்கு டில் மே அண்ட் ஆஃப்டர் மே அப்படின்னு எடுத்துட்டு செயல்படுங்க. சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, அதன்படி வழி நடத்துக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜின்றது எதை எப்படி இருக்குன்றத சொல்லி ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் இதை மட்டும் காஷனாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் நிச்சயமாக உதவி இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.